தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்க அப்படின்னு விசுவசிக்கிறேன். இன்னைக்கு நான் இந்த இறைசெய்தி பகிர்வில் தேர்ந்தெடுத்த ஒரு தலைப்பு என்னன்னா, இருதய தாழ்ச்சி இல்லை மனத்தாழ்ச்சி, ஹியூமிலிட்டி அப்படின்னா என்ன, அது நம்மளுடைய வாழ்க்கையில நாம் எப்படி கடைபிடிக்கணும், அதை கடைபிடிக்க என்னென்ன செய்யணும், யாரை பார்த்து கடைபிடிக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த நாள்ல உங்களோட நாம் தியானிச்சதை பகிர்ந்து கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறேன். இது ஏற்கனவே பிரதர் எடுத்ததான், இது ஒரு டிஸ்கஷன் மாதிரி தான் இருக்கும். இருந்தாலும் நம்ம அப்பப்போ நம்மளை பரிசோதனை செய்து நம்ம அதுல எந்த இடத்துல குறையிறோமோ அந்த இடத்துல நம்ம மாறுறது நம்மளுடைய வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். தாழ்ச்சினா என்ன சிஸ்டர்ஸ்? எல்லாருக்கும் தெரியும். தாழ்ச்சினா என்ன? 100% நான் கடவுளை சார்ந்து இருந்தால் மட்டுமே எனக்கு வாழ்வு உண்டு என்று உறுதியாக நம்புவது தாழ்ச்சி. Praise the Lord. கண்டிப்பா. நம்ம எல்லாரும் யோவான் 15வது அதிகாரம் 5வது இறைவசனத்தை எடுத்து யாராவது ஒருத்தர் வாசிக்கலாமா? நானே திராட்சை செடி, நீங்கள் அதன் கொடிகள். ஒருவர் என்னுடனும் நான் அவருடனும் இணைந்தால் அவர் மிகுந்த கனி தருவார். என்னை பிரிந்து உங்களால் எதுவும் செய்ய இயலாது. ஆமென். Praise the Lord. அப்ப நமக்கு கிளியரா ஆண்டவர் சொல்லிட்டாரு ஜீசஸ், அவரை விட்டு பிரிஞ்சு நம்மளால ஒண்ணுமே செய்ய முடியாது. அப்ப தாழ்ச்சினா டெபினிஷன் என்ன அப்படின்னா, 100% நான் ஆண்டவரை சார்ந்திருந்தால்தான் மட்டும் எனக்கு வாழ்வு உண்டு என்பதை நாம் முழுவதுமாக நம்பி அவரை கடைபிடிப்பது. இதுதான் தாழ்ச்சியோட டெபினிஷன். இது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் நமக்குள்ள இருக்கணும், ஓடிட்டே இருக்கணும். நான் ஆண்டவர் கூட இருக்கணும், நான் ஆண்டவர் 100% ஆண்டவரை சார்ந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி போகும்போதுதான் நம்மளுடைய வாழ்க்கை பிரகாசமா இருக்கும், ஆண்டவருக்கு உகந்த ஒரு வாழ்க்கையா நாம் மேற்கொள்ள முடியும். யோவான் 1வது அதிகாரம் 4வது இறைவசனத்துல இவ்வாறு சொல்ற, அவரிடம் வாழ்வு இருந்தது, அவ்வாழ்வு மனிதருக்கு ஒளியா இருந்தது. அப்போ அவர்கிட்ட தான் வாழ்வு இருக்கு, அவர்கிட்ட தான் லைட் இருக்கு. நம்மளுடைய வாழ்க்கைக்கு லைட் அவர் தான். அப்போ லைஃப் அண்ட் லைட் ஜீசஸ் மட்டும்தான். அதை நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம வாழ்க்கையில தியானிக்கணும். 1 கொரிந்தியர் 13வது அதிகாரம் 13வது இறைவசனம் இவ்வாறு வாசிக்கிறோம். நம்பிக்கை, எதிர்நோக்கு, அன்பு ஆகிய 3ம் நிலையாய் உள்ளன, இவற்றுள் அன்பே தலை சிறந்தது அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். இது எல்லாருக்கும் ஒரு தெரிஞ்ச ஒரு இறை வார்த்தை தான். இந்த அன்பு என்ன, எதை குறிக்குது அப்படின்னா கடவுளின் அன்பை தான் குறிக்குது. இதுதான் ரோமையர் 5:5 நாம் வாசிக்கிறோம், அகாப்பை அன்பு. அப்போ அவருடைய அன்பு இல்லாட்டினா நமக்கு எதுவுமே, நம்மளால எதுவுமே செய்ய முடியாது. அன்பு ஒன்று இன்றியமையாதது, அது நம்மளுடைய வாழ்க்கையில மிக மிக முக்கியம். இப்ப இந்த நம்பிக்கை, எதிர்நோக்கு, அன்பு, இது 3ம் ஒரு புண்ணியங்கள், வெர்ச்சுஸ் அப்படின்னு நமக்கு நல்லா தெரியும். இது நம்ம எப்படி பெற்றுக்கொள்கிறோம்? இந்த 3 நமக்கு எப்படி கிடைக்குது அப்படின்னா, கடவுளுடைய கிருபையினால மாத்திரம்தான் நமக்கு கிடைக்கும், இல்லாட்டினா இது நமக்கு கிடைக்காது. இந்த 3ம் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா பேசிக் குவாலிஃபிகேஷன் நமக்கு என்ன வேணும் அப்படின்னா தாழ்ச்சி வேணும். தாழ்ச்சி இருந்தா மாத்திரம்தான் இந்த 3ம் நமக்கு கிடைக்கும். இந்த தாழ்ச்சியின் அடிப்படையா நம்மளுக்கு இல்லை அப்படின்னா நம்மளால எந்த கிருபையுமே பெற்றுக்கொள்ள முடியாது. அப்ப தாழ்ச்சி தான் இதனால என்ன சொல்றாங்கன்னா குயின் ஆஃப் வெர்ச்சுவஸ் அப்படின்னு சொல்றாங்க. பிலிப்பியர் 2வது அதிகாரம் 3-5 இறைவசனம் எடுத்துக்கலாம். கட்சி மனப்பான்மைக்கும் வீண் பெருமைக்கும் இடம் தர வேண்டாம், மன தாழ்மையோடு மற்றவர்களை உங்களிலும் உயர்ந்தவராக கருதுங்கள். நீங்கள் யாவரும் உங்களை சார்ந்தவற்றில் அல்ல, பிறரை சார்ந்தவற்றிலேயே அக்கறை கொள்ள வேண்டும். கிறிஸ்து இயேசு கொண்டிருந்த மனநிலை உங்களிலும் இருக்கட்டும். பிரைஸ் தி லார்ட். அப்போ இங்க மெயினா பார்க்க வேண்டியது அந்த 2வது அதிகாரம் 3வது வசனத்துல மனத்தாழ்மையோடு மற்றவர்களை உங்களிலும் உயர்ந்தவராக கருதுங்கள் அப்படின்னு சொல்றாங்க. இதை நம்ம ரொம்ப முக்கியமா நம்ம இது தியானிக்கணும். மனத்தாழ்ச்சியோட மற்றவரை நமக்கு மேல உயர்ந்தவரை கருதுகிறோமா, இல்ல நான் பெரியவன், நான் டேலண்டா உள்ளவன், நான் பணக்காரன், நான் அறிவாளி, இல்ல நான் தான் எல்லாம் அப்படிங்கறதுல நம்ம பெருமைப்படுத்தி நம்மை பெருமைப்படுத்தி வாழ்றோமா அப்படின்னு சிந்திக்கணும். இதை இங்கிலீஷ்ல நீங்க பாத்தீங்கன்னா, டூ நத்திங் ஃப்ரம் செல்ஃபிஷ் ஆம்பிஷன் ஆர் கான்செப்ட்
பட் இன் ஹியூமிலிட்டி ரிகார்ட் அதர்ஸ் ஆஸ் பெட்டர் தென் யோர் செல்ஸ் அப்படின்னு இருக்கு. அப்ப நம்மளுடைய சுய லட்சியம், என்னுடைய லட்சியத்துக்காக நான் எந்த எக்ஸ்ட்ரீம் வேணாலும் போவேன் அப்படின்னு போகாம, நம்மளை பெருமைப்படுத்தாம நம்ம ஆண்டவரையே சார்ந்து வாழணும், மற்றவர்களை உயர்த்தி நாம் தாழ்த்தப்படணும் அப்படிங்கிறது தான் நம்ம ஒவ்வொரு நாளும் நாம் தியானிச்சு நம்மளுடைய வாழ்க்கையில கடந்து போனோம். இப்போ நம்ம திருப்பலிக்கு போறோம். இந்த திருப்பலியில நம்ம போய் பங்கு பெறது என்னன்னா, திருப்பலியில தொடக்க முதல் முடிவு வரைக்கும் நம்ம அந்த ஃபுல் திருப்பலியை நம்ம பங்கேற்கும் போது நாம் அநேக கிருபைகளை, அளவிட முடியாத கிருபைகளை பெற்றுக்கொள்கிறோம். ஆனா அந்த திருப்பலிக்கு போறவங்க இப்ப ஒரு 1000 பேர் போறாங்க, 2000 பேர் போறாங்க, எல்லாருக்குமே ஒரே அளவு கிருபை கிடைக்குதா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இல்ல. ஒவ்வொருத்தருக்கும் எப்படி கிடைக்குது? அவரவர் நம்பிக்கை நிமித்தம் கிடைக்குது. அப்ப திருப்பலிக்கு நம்ம சிலர் பார்க்க போறாங்க, சிலர் கட்டாயத்தின் பேர்ல பெற்றோர்கள் நம்மளை கட்டாயப்படுத்துறாங்க, அதனால நம்ம போகணும் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. சிலர் அங்க போன உடனே அவங்களுடைய சிந்தனை எல்லாம் வேற லோகத்துல இருக்கும், அந்த மாதிரி இருந்துட்டு வர்றவங்களும் இருக்காங்க. ஆனா உண்மையா இறைவார்த்தையை கேட்டு விசுவசித்து அந்த திருப்பலியில் பங்கேற்கிறவங்க ரொம்ப கொஞ்சம் பேர் தான். அவங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி கிருபை கிடைக்கும். அப்ப இந்த திருப்பலி ஃபுல்லா நமக்கு நம்ம கிருபையை நாம் முழுமையாக பெற்றுக்கொள்கிறோம். கடவுள் எப்படின்னா பாரபட்சம் பார்க்காத கடவுள். ஓகே, அவரை நம்பி போகிறவங்களுக்கு எல்லாருக்கும் அவர் என்னென்ன தேவையோ அதை பாரபட்சம் இல்லாம கொடுக்கக்கூடியவர். இப்போ மரியாளுடைய வாழ்க்கையில, அன்னை மரியாளுடைய வாழ்க்கையில நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, அவங்கள அந்த அவங்க தன்னை தாழ்த்தி அந்த பணியை அவங்களுக்கு கொடுத்ததை ஏற்றுக்கொள்ளும் போது தொடர்ந்து அவங்க அந்த எப்போ அக்செப்ட் பண்ணி ஏற்றுக்கொண்டாங்களோ அவங்க வாழ்க்கையில முழுவதும் அவங்கள பாதுகாத்து வழிநடத்தினார். எத்தனையோ கஷ்டங்கள், எத்தனையோ இடர்பாடுகளுக்குள்ள அவங்க கடந்து போகும்போதும் ஆண்டவர் அவங்களோட இருந்து அவங்கள வழி நடத்தினார், பாதுகாத்தார். அதே போல நம் தாழ்ச்சியுடன் வாழும்போது நமக்கு அதே பாதுகாப்பு, அதே கைடன்ஸ் நமக்கு எப்பவும் கிடைக்கும். இப்படி நம்ம தாழ்ச்சியோட வாழும் போது என்ன நடக்கும்னா, பாவம் நம்ம தொடாது. ஏன் அப்படின்னா ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறதுனால எந்த சூழ்நிலையிலும் பாவம் தொடாது. இப்ப தாழ்ச்சியை நம்ம இழந்து போறோம் அப்படின்னா ஈஸியா நம்ம பாவத்துக்கு வழி கொடுக்குறோம், என்ட்ரன்ஸ் கொடுக்குறோம். இதுதான் யூதாஸ் பண்ணாரு. என்ன, அவருக்குள்ள ஒரு பெருமை, அவருக்குள்ள ஒரு பண ஆசை வந்துருச்சு. உடனே என்ன, அந்த பண ஆசை வந்ததுனால அவரு தாழ்ச்சியில குறைஞ்சு போனாரு. அதனால மறிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு. அப்போ நம்ம என்னைக்கு தாழ்ச்சியில குறையாதபடி நம்மளை நாமே பார்த்து கொள்ள வேண்டும். அப்போ 100% இந்த தாழ்ச்சிய ஃபுல் கடைபிடிச்சது, அவர்கிட்ட குறையாம இருந்தது ஜீசஸ் மாத்திரம்தான். சரிங்களா? நம்மெல்லாம் அந்த அளவுக்கு போக முடியலனாலும் நம்ம முயற்சி செய்யணும். எவ்வளவு தூரம் ஆண்டவர்கிட்ட இருந்து நம்ம கற்றுக்கொண்ட அந்த தாழ்ச்சி என்ற புண்ணியத்தை நம்மளுடைய வாழ்க்கையில நாம் கடந்து போனோம் என்பதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஆனா சாத்தான் 100% பெருமையில வாழ்ந்தான். அதனால அவங்கிட்ட தாழ்ச்சி 0% தான் இருந்தது. இப்போ எப்படி நம்ம டெஸ்ட் பண்ணலாம், நான் என்கிட்ட தாழ்ச்சி இருக்கா இல்லையா அப்படின்னு நம்ம எப்படி டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா, நாம் பாவம் செய்யவில்லை என்றால் நாம தாழ்ச்சியோட இருக்கிறோம் அப்படின்னு நம்ம அறிந்து கொள்ள முடியும். இதுதான் ஒரு போதகர் அவருடைய செய்தியில சொல்றாரு. எப்படி சொல்றாருன்னா, கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் அநேக பேர் ஹெவன்ல இருக்கிறாங்க, ஹெவனுக்கு ஈஸியா போறாங்க இறந்ததுக்கு அப்புறம் அப்படின்னு சொல்றாரு. ஏன் அப்படி சொல்றாரு அப்படின்னா, நம்ம பாவ மன்னிப்பு அப்படிங்கிற ஒரு சாக்ரமெண்ட்டை நம்ம பெற்றிருக்கிறதுனால நம்ம எப்பெல்லாம் பாவம் செய்யறோமோ அப்பெல்லாம் நம்ம போய் நம்ம பிரீஸ்ட நம்ம பாவ அறிக்கை செய்து பாவ மன்னிப்பு பெறுகிறோம். அப்படி பாவ மன்னிப்பு பெறும்போது பாவத்துல இருந்து நம்ம விலகிறோம். ஓகே, அந்த பாவத்தை அறிக்கையிடுறதே ஒரு தாழ்ச்சி. சரிங்களா? இல்ல இப்ப சாதாரணமா ஒரு மனுஷன்ட்ட போய் நான் இந்த தப்பு பண்ண அவ்வளவு ஓப்பனா நம்மளால சொல்ல முடியாது. ஆனா நமக்கு இந்த ஒரு சாக்ரமெண்ட் கொடுக்கப்பட்டிருக்கிறதுனால நம்ம ஈஸியா போய் ஃபாதர்ட்ட நம்ம என்னென்ன பாவம் செய்தாலும் அந்த பாவத்தை செய்து அறிக்கையிட்டு நம்ம இன்னொன்னு என்ன சொல்லிட்டு வரோம்னா, இனிமேல் நான் இந்த பாவம் செய்வதில்லை என்று ஒரு ப்ராமிஸ் கொடுத்துட்டு வரோம். அதனால கத்தோலிக்க கிறிஸ்தவர்களா நம்ம இருக்கிறது நமக்கு கிடைச்சிருக்கிற ஒரு கிருபை. இந்த கிருபையை நம்ம முழுமையா பயன்படுத்தி கொள்ளணும். ரெண்டாவது என்ன பண்றோம் அப்படின்னா, யாரையும் குறை சொல்லாம இருக்கிறோமா அப்படின்னு நம்மள டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். அப்படின்னா நம்ம தாழ்ச்சியில இருக்கணும். எந்த சூழ்நிலையும் நம்ம யாரை குறை சொல்லாம இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா அது நம்ம அந்த சூழ்நிலையில நம்ம தாழ்ச்சியில இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நாம
நினைச்சு நமக்கு வந்து அது ஒரு டெஸ்ட் மாதிரி பண்ணிக்கலாம். இப்ப தாழ்ச்சியா இருக்கிறதுக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்ப வந்து ஒரு மத்தேயு 11வது அதிகாரம் 29வது இறைவசனம் யாராவது எடுத்து வாசிக்கலாம். மத்தேயு 11:29. பெருஞ்சுமை சுமர்ந்து சோர்ந்திருப்போர்களே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன். எனவே என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள். அப்போது உங்கள் உள்ளத்திற்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஆம், என் நுகம் அழுத்தாது, என் சுமை போதும் போதும் ஜெனி, போதும். praise the Lord. அப்போ நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன், ஆகவே என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றாரு. எவ்வளவு அருமை பாத்தீங்களா? நமக்கு எவ்வளவு ஒரு சூப்பர் டீச்சர் இருக்கிறாரு நம்ம கூட அப்படின்னு நம்ம உண்மையிலேயே அதை வந்து அப்படி நான் இதை வாசிக்கும் போது அவ்வளவு சந்தோஷமா இருந்தது. இப்ப ஒரு டீச்சர் கற்றுக் கொடுக்குறாங்க பிள்ளைகளுக்கு, அப்படிதானே? ஒரு டீச்சர் ஸ்கூல்ல கற்றுக் கொடுக்குறாங்க. அவங்க கற்றுக் கொடுக்கறது எல்லாத்தையுமே அவங்க வந்து கடைபிடிக்கிறாங்களா, ஃபாலோ பண்றாங்களா அப்படின்னு பார்த்தா இல்ல. சில டீச்சர்ஸ் சில காரியங்கள் கடைபிடிக்கலாம், நான் எல்லாருமே கடைபிடிக்கிறது கிடையாது. ஆனா இங்க நமக்கு ஜீசஸ் என்ன சொல்றாருன்னா, அவரு கற்றுக்கொள்ளுங்கள்ங்கிறாரு. கற்றுக்கொள்ளுங்கள்னு மாத்திரம் சொல்லல, அவர் அதை வாழ்ந்தும் காட்டினார். ஓகே, வரக்கூடியதுல அவர் எப்படி வாழ்ந்தாரு, நமக்காக எப்படி வாழ்ந்து காட்டினாரு அப்படின்னு நம்ம சிந்திப்போம். இப்போ ஞானத்தை வந்து எப்படின்னா நாம பெற்றுக்கொள்கிறோம். நமக்கு வந்து ஹோலி ஸ்பிரிட்டோட கிஃப்ட்ஸ் எல்லாமே நமக்கு கொடுக்கப்படுது, கொடையாக கொடுக்கப்படுது. ஆனா தாழ்ச்சியை நம்ம எப்படின்னா கற்றுக்கொள்ள வேண்டும். தாழ்ச்சி என்ற புண்ணியம் வந்து ஒரு கட்டிடத்துக்கு வந்து ஒரு பேசிக் ஃபவுண்டேஷன். இதை ஃபர்ஸ்ட் நம்ம ஃபவுண்டேஷன் போட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு ஈஸியா கிருபையை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். எப்படி அப்படின்னா, இப்போ ஒரு அடுக்குமாடி ஒரு குடியிருப்பை நம்ம எடுத்துக்கோமே, நம்ம கண் முன்னாடி கொண்டு வருவோம். இப்போ இந்த அடுக்குமாடி குடியிருப்பு கட்டணும் அப்படின்னா முதல்ல அவங்க வந்து பேசிக் ஃபவுண்டேஷன் போடணும். ஓகேங்களா? இப்போ பேசிக் ஃபவுண்டேஷன் என்ன போடுவாங்க? ஒரு காங்கிரீட் கம்பி வச்சு பில்லர்ஸ் போடுவாங்க, அதுக்குள்ள காங்கிரீட் கட்டுவாங்க, காங்கிரீட்ஸ் வச்சு நிரப்பி ஃபில் பண்ணுவாங்க. இப்போ இந்த மாடிகள் எப்படின்னா ஒவ்வொரு தளமா பில்ட் பண்ணி வருவாங்க. இப்போ அது 50 ஃப்ளோரா இருக்கலாம், இல்ல 100 ஃப்ளோரா இருக்கலாம். இது ஒவ்வொரு ஃப்ளோரும் கூட்டுறதுக்கு என்னன்னா அவ்வளவு தூரம் அந்த ஃபவுண்டேஷன் வந்து அந்த டீப்பா போகணும். அப்பதான் அந்த பில்டிங் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும். நம்ம சரியா அந்த இப்போ கொஞ்சம் டிஸ்டன்ஸா நம்ம வந்து பில்லர் இறக்கியிருக்கோம் அப்படின்னா நம்ம நிறைய மாடி கட்ட முடியாது. இதே மாதிரிதான் இப்ப இந்த கம்பியை வந்து நம்ம கனிமன்னு எடுத்துக்குவோம், அதுல ஃபில் பண்ணியிருக்கிற காங்கிரீட் வந்து தாழ்ச்சின்னு எடுத்துட்டோம்னா இது ரெண்டும் சேர்ந்துதான் நமக்கு கிருபை ஒவ்வொரு கிருபையும் நமக்கு வந்து கட்டடம் மேல நமக்கு எவ்வளவு தூரம் நம்ம டீப்பா தாழ்ச்சியும் கனிவுல நம்ம போறோமோ அவ்வளவு தூரம் நமக்கு மேல கிருபை ஒவ்வொரு ஃப்ளோரா நமக்குள்ள ஆசீர்வாதமாக கிடைக்கப்பெறும். இதுதான் மரியாள் வந்து அன்னை மரியாள் வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிள். அவங்க ஒண்ணுமே சொல்லல, எதுக்குமே நோன்னு சொல்லல, டவுட் இல்ல நான் பிறகு சொல்றேன் அப்படின்லாம் எதுவுமே சொல்லல. கபிரியல் சமனசு சொல்லும் போது தன்னைத்தானே தாழ்த்தி என்ன கொடுத்திருக்கோ அவங்களுக்கு பணி அதை அப்படியே ஏற்றுக்கொண்டாங்க. பேதுரோட வாழ்க்கையிலே நம்ம பாக்குறோம். பேதுரு வந்து நமக்கு எல்லாருக்கும் தெரியும், பேதுரு வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு டேலண்டான ஒரு ஃபிஷர்மேன். அப்ப அந்த ஃபிஷர்மேனுக்கு தெரியும் கடல்ல எந்த இடத்துல மீன் கிடைக்கும், எந்த இடத்துல மீன் கிடைக்காது எல்லாமே அவங்களுக்கு தெரியும். எந்த இடத்துல வலை போடணும் எல்லாமே தெரியும். தெரிஞ்சும் அவர் ராத்திரி ஃபுல்லா மீன் கிடைக்காம வந்து நின்னப்போ ஜீசஸ் சொல்றாரு, நீ ஆழத்துல போய் வலைய போடு அப்படின்னு சொல்லி. அந்த இடத்துல நோ இல்ல ஏன் நாங்க போடணும், நான் இவ்வளவு ராத்திரி ஃபுல்லா நான் போயிட்டு வந்தேன்னு எந்த ஒரு ஆர்குமெண்ட்டும் அங்க கொண்டு வரவே இல்லை. அப்படியே உடனே அக்செப்ட் பண்ணாரு, போய் வலைய போட்டாரு. என்ன நடந்தது? அந்த வலை கிளியிற அளவுக்கு அவருக்கு மீன் கிடைத்தது. இந்த தாழ்ச்சி நம்ம கிட்ட இருக்கா அப்படின்னு நாம சிந்திப்போம்.
1 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 11வது இறைவசனத்துல இவ்வாறு வாசிக்கிறோம். அந்த ஒரே ஆவியாரே இவற்றையெல்லாம் செயல்படுத்துகிறார். அவரே தம் விருப்பம் போல் ஒவ்வொருவருக்கும் இவற்றை பகிர்ந்தளிக்கிறார். ஆவியானவர் எப்படின்னா கிஃப்ட்ஸ எப்படின்னா எல்லாருக்கும் அவரவருக்கு தகுந்த மாதிரி, இப்ப எல்லாருக்குமே ஒரே மாதிரி கிஃப்ட் கிடைக்கிறது கிடையாது. ஆவியின் கொடைகள் ஒருத்தருக்கு இறைவாக்கு உரைக்கிறது, ஒருத்தருக்கு ப்ராஃபஸி சொல்றது, ஒருத்தருக்கு வேற ஹீலிங் கிஃப்ட், இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கிஃப்ட் கொடுக்கிறாரு. ஆனா புண்ணியம் எப்படின்னா நம்மளுடைய செயல்பாட்டுல கடவுளின் கிருபையால் நாம் பெற்றுக்கொள்கிறோம். அப்ப இந்த தாழ்ச்சியை நம்ம பெற்றுக்கொள்கிறதுக்கு என்ன நமக்கு செய்யணும் அப்படின்னா, முதல்ல நம்ம ஜீசஸ் யாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அப்படித்தானே? அப்படி தெரிஞ்சுக்கிட்டாதான் நம்ம அவர்கிட்ட கற்றுக்கொள்ள முடியும். இப்ப ஒவ்வொருத்தருடைய புரிதலும் வேற மாதிரி இருக்கும். ஓகே, எல்லாரும் ஒரே மாதிரி ஜீசஸ் சில நேரம் ரட்சகரா சிலர் பார்ப்பாங்க, சிலர் ஃப்ரெண்டா பார்ப்பாங்க, சிலர் எப்படி டீச்சரா பார்ப்பாங்க. அப்படி ஒவ்வொருத்தருடைய புரிதலும் டிஃபரெண்டா இருக்கும் ஜீசஸ் யாரு அப்படிங்கிறத. இததான் செயின்ட் கேத்ரின் ஆஃப் சைனா அவங்க எப்படி அவங்களுடைய மெடிடேஷன்ல எப்படி அவங்க சொல்லியிருக்காங்கன்னா, அவங்க புக்ல அது மனிதன் தன்னை கடவுளின் மீது சார்ந்த படைப்பாக அறிந்து கொள்வதில் வேரூன்றியுள்ளது. தாழ்ச்சிங்கிறது எப்படின்னா மனிதன் தன்னை கடவுளின் மீது சார்ந்த படைப்பாக அறிந்து கொள்வதில் வேரூன்றியுள்ளது. அதுதான் அந்த பேசிக் ஃபவுண்டேஷனா அவங்க சொல்றாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீ நானாக இருந்தால் இப்படி இருக்க மாட்டாய், நீ நீயாக இருந்தாலும் இப்படி இருக்க மாட்டாய் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப தாழ்ச்சியினுடைய முக்கியமான அம்சங்கள் என்ன அப்படின்னு அவங்க சொல்லும் போது என்னன்னா, ஃபர்ஸ்ட் தாழ்ச்சி நான் சொன்ன மாதிரி பேசிக் ஃபவுண்டேஷன். அது நம்மளுடைய ஆன்மீக வாழ்க்கைக்கு முதல் அடித்தளமாக நாம் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். தாழ்ச்சி இல்லாம நம்ம அடுத்த ஸ்டெப் போகவே முடியாது. நம்ம ஃபவுண்டேஷன் போட்டாதான் நம்ம அதுக்கு மேல பில்டிங்க கட்ட முடியும். ரெண்டாவது என்னன்னா செல்ஃப் நாலேஜ், தன்னறிவு. எப்படின்னா நம்மளுடைய ஆன்மா கடவுளோட கனெக்ட் ஆகுது. ஓகே, அந்த ஆன்மா கடவுளோட கனெக்ட் ஆகும் போதுதான் நம்மளுடைய வாழ்க்கையே அவர் மீது சார்ந்திருக்கிறதாயிட்டு நம்ம கடந்து போக முடியும். இல்லாட்டினா நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளுடைய புற இது அதாவது பார்ட்ஸை வச்சு நம்ம நடந்து போவோம். நம்மளோட ஆன்மா பாடியை வச்சு நம்ம செயல்பாடுல ஈடுபடுவோம். ஆனா ஆன்மா கனெக்ட் ஆகும்போது நம்ம ஒவ்வொரு காரியத்தையும் செய்வதற்கு முன்பு நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்டுட்டு செய்வோம். அப்ப அந்த ஒரு கனெக்ஷன் நமக்கு கிடைக்கும். எப்போ தாழ்ச்சி இருந்தால் மாத்திரம்தான். அடுத்தது நம்ம பாக்குறோம், அநேக இடத்துல நம்ம சொல்லுவோம் உண்மையிலும் உண்மை, உண்மையிலும் உண்மைன்னு நம்ம சொல்லுவோம். எப்படின்னா தாழ்ச்சி என்பது தன்னை இழிவாக நினைப்பது அல்ல, அது கடவுளின் முன்னிலையில நமது நிலையை ஏற்றுக்கொள்வது. ஓகே, நம்ம ஏழையோ பணக்காரனோ எந்த நிலையா இருந்தாலும் ஆண்டவருடைய முன்னிலையில நம்ம எந்த நிலையில இருக்கிறோமோ அதை அப்படியே நாம் ஏற்றுக்கொள்வது. அடுத்தது நம்ம பிராக்டிக்கலா எப்படி நம்மளுடைய தாழ்ச்சியை நம்ம இது பண்ணணும். அதாவது நான் பெரியவன், இது என்னாலதான் நான் ஆனது, எனக்கு விமர்சனம் வேணும் அப்படின்னு சொல்லி நான் இப்போ உள்ள இந்த சோசியல் மீடியாஸ்ல பாத்தீங்கன்னா ஒருத்தவங்க தன்னை பெருமைப்படுத்தணுங்கிறதுக்காக பலவிதமான காரியங்கள் சொல்லிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னா, நான் என்ன எல்லாருக்கும் நான் வெளிப்படுத்தணும், நான் இதெல்லாம் செஞ்சேன் அப்படின்னு நான் பெருமைப்பட்டுக்கணும், மத்தவங்க எனக்கு எஸ் பெர்ஃபெக்ட், இவங்க குட், இவங்க அப்படின்னு போற்றி புகழணும் அப்படின்னு சொல்லி நான் அப்படி செய்யக்கூடாது. அப்படி செய்தோம்னா அது என்கிட்ட தாழ்ச்சி இல்லை. அப்ப இதெல்லாம் சின்ன சின்ன ஒரு குணநலன்களாக, தாழ்ச்சியின் குணநலன்களாக நம்ம ஏற்றுக்கொள்ளணும். மற்றவர்கள் நம்மை புகழ வேண்டும் என்று நாம் நினைத்து கடந்து போகக்கூடாது. அப்ப என்ன ஆகும்னா, இப்படி நம்ம தாழ்ச்சியில இருக்கும்போது நமக்குள்ள பெருமை வராது. ஓகே, அப்ப பெருமை என்னது? ஒரு பாவம். அப்ப அந்த எந்த பாவமும் நம்மை தொடாது அப்படின்னு சொல்றாங்க. இதனால என்ன கடைசியில அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நம்ம ஆன்மா ஜீசஸோட கனெக்ட் ஆகி இருக்கும்போது அந்த ஆன்மா புகழ்ச்சியாலும் அல்லது இகழ்ச்சியாலும் பாதிக்கப்படாது. ஏன்னா நம்ம எப்பவுமே நம்மளுடைய ஆன்மா ஜீசஸோட கனெக்ட் ஆயிருக்குது. கடைசியில அவங்க என்ன சொல்லி முடிக்கிறாங்க அப்படின்னா, தாழ்மையில் கிணற்றுக்குள் இறங்கும் போது கடவுள் ஆன்மாவை உயர்த்துகிறார் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. இது தாழ்ச்சியை பத்தி அவங்க தியானிச்சு எழுதிய ஒரு ஆன்மீக ஒரு கண்ணோட்டம். ஓகே, இப்போ நான் தாழ்ச்சியோட வாழணும் அப்படின்னு நான் முடிவை எடுத்துட்டேன். எப்படி ஆண்டவர் என்கிட்ட சொல்லிட்டாரு, நீ என்கிட்ட இருந்து கற்றுக்கொள்ளணும்னு. அப்போ அவர்கிட்ட இருந்து நான் என்ன கற்றுக்கொள்ளணும்? தாழ்ச்சிங்கிறது அவர் எந்த இடத்துலயும் குறைஞ்சு போகவே இல்லை.
அவருடைய பிறப்பு முதல் இறப்பு வரை அவர் தொடர்ந்து அந்த தாழ்ச்சியை நமக்கு ஒரு எக்ஸாம்பிளா கொடுத்தாரு. எப்படின்னு பாப்போமா? அவருடைய பிறப்பு எப்படி இருந்தது? எல்லாருக்கும் தெரியும். அவருடைய பிறப்பு ஒரு மாட்டு தொழுவத்துல இருந்தது. அவரு ஒரு ராஜாதி ராஜா. அவர் எங்க பிறந்திருக்கணும்? ஒரு அரண்மனையில பிறந்திருக்கலாம். நல்லா பட்டு கம்பளத்துல அவர் படிக்க வச்சிருந்திருக்கலாம். ஆனா இங்க வந்து எப்படின்னா ஒரு மாட்டு தொழுவத்துல ஒரு கந்தை துணியில அவரை சுற்றி ஒரு அந்த மாதிரி படுக்க வச்சிருந்தாங்க. யாருக்கு முதல்ல அவருடைய பிறப்பு அறிவிக்கப்பட்டது? இடையர்களுக்கு. வேற எங்கேயும் பெரிய பெரிய ஆட்களுக்கு அவருடைய பிறப்பு அறிவிக்கப்படவில்லை. இன்னொன்னு எப்படின்னா அவரு வந்து தனக்குள்ளே நேரம் வர்ற வரைக்கும் அவர் காத்திருந்தார். தாழ்ச்சியோட காத்திருந்தாரு. ஓகே, அவருக்கு தெரியும் நான் ஒரு இறைமகன் தெரியும். அவர் எப்பனாலும் ஓகே நான் என்னுடைய ஊழியத்தை தொடங்க போறேன் அப்படின்னு சொல்லி அவரை தொடங்க போயிருக்கலாம். ஆனா அவர் அப்படி போகல. 30 ஆண்டுகள் அவர் அதற்காக காத்திருந்தார். அந்த 30 ஆண்டுகள் காத்திருந்ததுக்கு அப்புறம் தான் அவரு உண்மையான ஒரு பணியை அவர் வந்து எடுத்து செய்ய போனாரு. அடுத்தது பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து இருந்தார். எந்த சூழ்நிலையிலும் நான் ராஜாதி ராஜன்னு தெரிஞ்சிருந்தோம். அவர் ஒரு அந்த பெற்றோர்களுக்கு ஒரு உண்மையா ஒரு கீழ்ப்படிந்துள்ள ஒரு மகனாக அவர் வந்து தன்னுடைய வாழ்க்கையில தொடர்ந்து கடந்து வந்தாரு. வேலை செய்யும் இடத்துல, அதனால நம்மளுடைய வாழ்க்கையில நமக்கு வேலை செய்ய இடத்துலயும் சரி, நம்மளுடைய பெற்றோர்களுக்கும் சரி, நம்மளுடைய கணவருக்கும் சரி, நம்ம எப்பொழுதும் தாழ்ச்சியோடு நாம் வாழ கற்றுக்கொள்வோம். அடுத்தது ஊழிய பாதையில எப்படி தாழ்ச்சியோட இருந்தாரு? ஊழிய பாதையிலயும் அவரு வந்து ஒரு தலைமை போதகரா இருந்தாரு. ஆனா என்ன நடந்தது? சீடர்களுடைய பாதத்தை கழுவக்கூடிய அளவுக்கு அவரு தன்னைத்தானே தாழ்த்தினார். அப்போ அதே மாதிரி எந்தெந்த இடத்துல என்னென்ன மக்கள் தேவையில கடந்து இருந்தாலும், ஒரு நோயில இருந்திருக்கலாம், ஒரு நடக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருந்திருக்கலாம், முடவனா இருந்திருக்கலாம். அந்த எந்த இடத்துலயுமே அவரு நான் இங்க உட்கார்ந்துருப்பேன், நீங்க எல்லாரும் வாங்க, நான் உங்களை ஹீல் பண்றேன் அப்படின்னு சொல்லவே இல்லை. எந்தெந்த இடத்துல யார் யாருக்கு என்னென்ன தேவை இருந்ததோ இவர் அந்த இடத்துல போய் அந்த தேவையை அவர்களுக்கு நிவர்த்தி செய்தார். அடுத்தது எந்த இடத்துலயுமே அவர் வந்து அதிகாரத்தை வெளிப்படுத்தல. நான் தான் ராஜா அப்படின்னு அவர் அதிகாரத்தை வெளிப்படுத்தல. எப்படி நான் சொல்றேன் அப்படின்னா, நிறைய புதுமைகள் செஞ்சாரு. ஆனா எந்த புதுமையும் நீ போய் நான் தான் செஞ்சேன்னு சொல்லு அப்படின்னு எங்கேயுமே சொல்லல. நிறைய இடத்துல அவர் செய்யறது புதுமைகள் செய்யும் போதுல என்ன சொன்னார்னா, இதை யார்கிட்டையும் போய் சொல்ல வேண்டாம், நான் செய்தேன்னு சொல்ல வேண்டாம் அப்படிதான் சொல்லி அனுப்புனாரு. அடுத்தது தாழ்த்தப்பட்டவர்களுடன் பழகுதல். அவருடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா ஏழைகள், பாவிகள், இந்த சமூகத்துல ஒதுக்கப்பட்டவங்க, இவங்க கூட தான் அதிக நேரம் தன்னை செலவழித்தார். ஓகே, அவருடைய பிறப்பு இப்படி இருந்தது, ஊழிய பாதை இப்படி இருந்தது. இன்னும் சொல்லணும்னா நிறைய சொல்லலாம். நம்மளுடைய பைபிள்ல ஃபுல்லா அவருடைய வாழ்க்கை வரலாறை எடுத்தோம்னா தாழ்ச்சி அவர் ஃபுல்லா அப்படியே அனுபவிச்சு அப்படி வாழ்ந்திருப்பாரு. அதை நம்ம அப்படி சொல்லிட்டே போலாம். நான் ரொம்ப ஷார்ட்டா தான் இதை எடுத்திருக்கேன். அடுத்தது மரணம் வரைக்கும் அவருடைய தாழ்ச்சி எப்படி இருந்தது. ஓகே, நம்ம இப்ப வந்து குருத்தோலை திருநாள் இந்த நாள்ல இருக்கிறோம். அப்போ ஓசன்னா பாடும்போது என்ன எப்படி போறாரு? யூஸ்வலா அதிகாரிகள் கிங்ஸ் எல்லாம் எப்படி போவாங்க? ரெட் கார்பெட்ல போவாங்க. ஆனா இவர் வந்து எப்படி போனாரு? அந்த ரோட்ல உள்ளவங்க அவங்க இந்த மக்கள் வந்து அந்த அவங்கள்ட்ட இருந்து துணிகள் எடுத்து போட்டாங்க, ஒலிவ இலையை எடுத்து போட்டாங்க. அது மேலதான் கழுதை குட்டியில் போனாரு. ஒரு குதிரையில போயிருந்திருக்கலாம் ஒரு ராஜாவா. ஆனா அவர் என்னது போனாரு? தன்னைத்தானே தாழ்த்தி ஒரு கழுதை குட்டியில் மேல் ஏறி பயணம் செய்தார். அடுத்தது சிலுவை மரணத்திலையும் பாத்தீங்கன்னா அவர் கீழ்ப்படிந்து அந்த மரணத்தை ஏற்றுக்கொண்டார். அந்த இடத்துல அவருக்கு என்ன நடந்தது? அவமானம் இருந்தது, வேதனை இருந்தது, இழிவுபடுத்தினாங்க, அவரை காரி துப்புனாங்க, அவரை பாவின்னு சொன்னாங்க, மரண தண்டனை விதித்தாங்க. ஆனா எல்லாவற்றையும் தாழ்ச்சியோடு அவர் ஏற்றுக்கொண்டார். இதன் மூலம் நாம் என்ன கற்றுக்கொள்ளணும்? நமக்கு எத்தனையோ உரிமைகளையும் சுய விருப்பத்தையும் நாம் கடவுளின் நோக்கத்திற்காக அர்ப்பணிக்க வேண்டும். அடுத்தது எப்படின்னா, துன்பங்கள் வரும்போது அதை முறுமுறுப்பு இல்லாம மௌனமா ஏற்றுக்கொண்டாரு. எவ்வளவோ அவருக்கு அந்த இடத்துல வந்து அவர் ப்ரூவ் பண்ணிருக்கலாம். நீ வந்து பாவின்னு சொல்லி அவருக்கு தீர்ப்பிடும் போது அவர் அதை வந்து உறுதிப்படுத்திருந்திருக்கலாம். நான் நிரபராதி, அந்த மாதிரி செய்யல அப்படின்னு உறுதிப்படுத்திருக்கலாம். ஆனா அவரு தாழ்ச்சியோட கடவுளின் திட்டத்தை அந்த இடத்துல ஏற்றுக்கொள்ளணும் அப்படிங்கறதுக்காக அவரு வாயே திறக்கல. எல்லாத்தையும் வாய் திறக்காம அவ்வளவு
இழிவையும் அவர் வந்து தன் மேல் சுமந்து கொண்டார். ஓகே, இப்ப அவருடைய பிறப்புல இருந்து இறப்பு வரைக்கும் பார்த்தோம். ஆனா இந்த பணிவை நான் என்னுடைய வாழ்க்கையில எப்படி கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி நாம சிந்திப்போம். நம்மளுடைய சுயநலத்தை குறைவாக சிந்திச்சுட்டு தாழ்ச்சி வேண்டும் என்று நாம் ஒவ்வொரு நாளும் கவனம் செலுத்தி கடவுளின் விருப்பம் என்ன, என்னுடைய வாழ்க்கையில நான் கடவுளுடைய விருப்பத்தை நான் எப்படி நிறைவேற்றணும் அப்படின்னு தெரிஞ்சு கொண்டு மற்றவர்களுக்கு உதவி நாம் அந்த இதுலதான் நம்மளுடைய கவனம் எப்பவும் செலுத்தணும். நான் என்ற பெருமையோடு நான் வாழாமல் மற்றவர்களுக்கு உதவி செய்வதில் என்னுடைய கவனம் முழுமையாக இருக்கணும். ஒவ்வொரு நாளும் நாம் இறைவார்த்தையை வாசித்து தியானித்து பழகி கொள்ள வேண்டும். வீண் பெருமைக்கு இடம் கொடுக்காதபடி மற்றவர்கள் முன்னாடி நம்மை நாமே தாழ்த்தி, நம்ம இது எந்த ஒரு காரியம் செஞ்சாலும் இது என்னுடைய தனிப்பட்ட முயற்சி இல்லை, இது கடவுள்கிட்ட இருந்துதான் கிடைச்சது, இது கடவுள் இல்லைன்னா என்னால இது செய்யவே முடியாது அப்படின்னு நான் உணர்ந்து போகும்போதுதான் நான் உண்மையான தாழ்ச்சியை கடைபிடிக்கிறேன். ஒவ்வொரு நாளும் நம்ம ஒவ்வொரு வேலை செய்யும் போது ஆண்டவர் என் கூட இருந்து செய்யறாரு அப்படின்னு சொல்லி நான் இது செய்வது கரெக்டா தப்பா, நான் போற வழி சரியான பாதையா அப்படின்னு சொல்லி அவரோட கனெக்டாக இருந்து நமக்கு கொடுக்கப்பட்ட வேலை, நம்மளுடைய அதிகாரிகள் கொடுக்கிற வேலைகளை வந்து நாம் அதை தாழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டு அதை ஆர்வமாக ஆண்டவருடைய அந்த பிரசன்ஸ்ல நம்ம செய்வோம் அப்படின்னா கிருபை நம்மை வந்து சேரும். ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, இப்போ வந்து ஒரு ப்ரேயர் மீட்டிங் போறோம், அங்க வந்து சேர்ஸ் அடுக்குறோம். அந்த சேர்ஸ் எடுத்து போடுறது வந்து ஒரு தாழ்ச்சியோட நம்ம இது என்னுடைய பணி அல்ல அப்படின்னு நான் ஒதுங்கி வரக்கூடாது. அது ஒரு சின்ன பணி தான். ஆனா அதை தாழ்ச்சியோட செய்யும் போது ஆண்டவருடைய கிருபை, ஆண்டவருக்காக நாம் பணி செய்வதில் முழு பயன் பெற முடியும். என்னுடைய வாழ்க்கையில ஒரு சின்ன எக்ஸாம்பிள் அப்படி சொல்லணும் அப்படின்னா, நான் இந்த மெசேஜுக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கும்போது என்ன நடந்தது அப்படின்னா, ப்ரிப்பேர் எழுதிட்டு இருக்கிறேன். அப்ப என் ஹஸ்பண்ட் கூப்பிட்டுட்டு ஒரு வேலை செய்ய சொன்னாங்க. அது ஒரு நிமிஷம் வேலை தான். ஆனா நான் என்ன சொல்லிட்டேன், எனக்கு வேலை இருக்குது, அதனால இப்ப என்னால பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு நான் எழுத உட்காந்தா என்னால ஒரு வார்த்தை கூட என்னால எழுத முடியல. நானும் எழுதுறதுக்கு முயற்சி பண்றேன், என்னால எழுதவே முடியாது. ஆவியானவர் என்ன சொல்றாரு, நீ தாழ்ச்சியை பத்தி மெசேஜ் எடுக்க போற, உன்கிட்ட தாழ்ச்சி இல்லைன்னா நீ எப்படி இந்த மெசேஜ சொல்லுவ உன் சகோதரிகளுக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாரு. நான் உடனே அதை ஸ்டாப் பண்ணிட்டு நான் போய் அந்த வேலை, அது ஒரு நிமிஷம் வேலை கூட இல்லை ஆக்சுவலி, அதை செய்து கொடுத்துட்டு வரும்போது அந்த இடத்துல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. என்னால தொடர்ந்து இந்த செய்திக்காக எழுத முடிஞ்சது. அதனால பிரியமான சகோதரிகளே, நாம் ஒவ்வொரு நாளும் இந்த தாழ்ச்சி என்ற புண்ணியத்தை நம்மளுடைய வாழ்க்கையில நாம் அதை ஒரு ஃபவுண்டேஷனாக நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம வைக்கும்போது ஆண்டவருடைய கிருபை நம்மை அளவில்லாமல் சூழ்ந்து கொள்ளும். இன்னொன்னு என்னன்னா, பிலிப்பியர் 2வது அதிகாரம் 5-11 வரைக்கும் உள்ள இறைவசனத்தை நாம் டெய்லி தியானிக்கும் போது ஆண்டவரோட நம்ம எப்படி பயணிக்கணும், ஆண்டவர் நமக்கு கற்றுத்தந்த பாடங்களை அவர்கிட்ட இருந்து கற்றுக்கொள்ள சொல்றார், வேற யார்கிட்ட இருந்தும் கற்றுக்கொள்ளணும்னு சொல்லல. அவரே ஒரு லைவ் எக்ஸாம்பிளா நமக்கு இருந்து நமக்கு வந்து ஒவ்வொரு நாளும் அவரை பார்த்து நீங்க கத்துக்கோங்கன்னு சொல்லி நம்மளுக்கு கொடுக்குறாரு. அது ஃப்ரீ ஆஃப் காஸ்ட், அதுக்கு நம்ம பே பண்ண வேண்டியது எதுவுமே இல்லை. சோ அதனால அந்த இதை கற்றுக்கொண்டு நம்மளே தாழ்த்தி நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஆமென். பிரைஸ் தி லார்ட்.